1 தீமோத்தேயு 2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாயிருக்க வேண்டும். என்னத்தினால் எனில், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படியிருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே இரட்சிக்கப்படுவாள். ஜெபம். கிருபையை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். நீதியின் வழக்கரத்தால தாங்கி வழி நடத்தும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன் பார கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் அவர்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்கள் மீதம் எடுக்கிற கைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் குறுகி போகாமல் ஆண்டவரே அப்பா நீரே பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீதியின் வலகரத்தால் எங்களை தாங்கி பலப்படுத்துகிறவர். விசேஷித்த ஞானத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீங்களாக்கி விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர், இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். அறியாமையினால் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் யாவையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழி நடத்துகிறவர். ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக தடுமாற்றங்களுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷித்த ஞானத்தினால நிரப்பி ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காய் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் உம்முடைய நாம மகிமைக்காய் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தாவே உண்மை உள்ளவர்களாய் இருக்க நீரே ஆளுகை செய்யும். ஆண்டவரே அப்பா, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே,
ஆமேன்.